வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் சிபி ஜோஷி ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவர். 2003 இவரை காங்கிரஸ் தலைவராட்ட ஆக்குறாங்க. 2008 இந்த தேர்தல் நடக்குது. தேர்தலில் வெற்றி பெற்றால் சிபி ஜோஷி தான் முதலமைச்சர். தேர்தல் நடந்து முடிந்தாகிவிட்டது. தேர்தல் எண்ணும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தலில் எண்ணுறாங்க. ஒரு ஓட்டில் ஜோஷி தோக்குறார். அப்போ திரும்ப மீண்டும் எண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஷி ஒரு ஆளுமை உள்ளவர். ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஆளுமை உள்ளவர். பல தேர்தல்களில் வெற்றி பெற்று பல பொறுப்புகள்லையும் மத்திய அரசியல் பொறுப்புகளில் இருந்தவர். அதனால் அந்த ஒரு ஆளுமைக்காக வேண்டி மீண்டும் எண்ணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் பிஜேபி வெற்றி பெற்ற இடத்தில் திருப்ப எண்ணுவது என்பது ஒரு சாதாரணமாக விடயம் அல்ல அது. ஆனால் அவர் ஜோஷியினுடைய அந்த ஒரு ஆளுமையின் காரணமாக மீண்டும் எண்ணுறாங்க. எண்ணும்போது அதே ஒரு ஓட்டில் தோக்குறாரு. அப்பவும் சொல்வார், தபால் ஓட்டுக்களை எல்லாம் எண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தபால் ஓட்டுக்களை எண்ணும் போதும் அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜோஷி தோற்கிறார். தோத்தாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்க விட்டாச்சு. அதே நேரத்தில் அவருடைய மகளும் மனைவியும் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் அங்கே வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தேர்தல் நேரத்தில் வாக்குகளை போடாமல் அங்கே கோயிலில் போய் உட்கார்ந்துருந்து அவங்க வேண்டுதல் பண்ணுறாங்க. அப்பா ஜெயிக்கணும், மகளும் என்னுடைய கணவர் ஜெயிக்கணும்னு அவருடைய மனைவியும் அங்கே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் காலத்தை செய்யக்கூடிய அந்த வேலையை, அதாவது வாக்கு போடக்கூடிய வேலையை போட்டுக்கிட்டு அந்த கோயிலில் போய் நீ வேண்டுதலையோ இருக்கிறதையோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் காலத்தால் அவர் செய்யாத ஒரு காரணத்தினால ஒரு நல்ல ஆளுமை உள்ள சிபி ஜோஷி என்பவர் தோற்கடிக்கப்பட்டார். இதைத்தான் வள்ளுவர் சொல்வார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமலும் கெடுவான், செய்தாலும் அவன் கெடுவான். அதே நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமலும் கெடுவான். இவங்க வாக்கு போட செய்ய வேண்டிய அந்த வாக்கு போடாம போய் கோயிலில் போய் உட்கார்ந்ததுனால அந்த ஒரு ஓட்டில் தோக்குறாரு. இவங்க 2 பேரும் ஓட்டு போட்டிருந்தா ஒரு ஓட்டில் அவர் ஜெயிச்சிருப்பார். அப்போ வள்ளுவருடைய வாய்மொழியை நாம் கேட்க வேண்டும்.